சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல நம்ம ராகி களி, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகால ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதும், அது கர்நாடகால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குளிருக்கு இந்த மாதிரி எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே குடுப்பாங்க. புரோட்டீன், கால்சியம், அயர்ன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல நம்ம 4 கப் தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது 2 கப் ராகி மாவு வந்து போடணும். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, கட்டி இல்லாம நல்லா ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து வந்துரும். பிகினர்ஸா இருக்கிறவங்க நீங்க கொஞ்சமா தண்ணீல கரைச்சு கூட நீங்க போடலாம். இது வந்து நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். சப்பாத்தி அந்த ரோலர் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ மினிமம் 8 மினிட்ஸ் அது நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளட் சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஹை கால்சியம், ஹைல அயர்ன் வந்து ரிச்சுன்னு சொல்லலாம். புரோட்டீன் வந்து இதில இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம சுகர் லெவல ஸ்லோவா தான் பிளட்டுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ, அதனால சுகர் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடாது. இது கம்பெல்லாம். ஸோ, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நீங்க மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து கூட மிக்ஸ் பண்ணலாம். ஸோ, அப்படிங்கும்போது ராகி வந்து நல்லா வெந்துரும். யூசுவலா அது கிராமத்தில, கொங்கு நாடு கிராமத்தில அதிகமா பண்ணுவாங்க ராகி களி. ஸோ, இது வந்து நல்லா சூடா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, சிக்கன் குழம்பு கீரைக்கு போட்டு சாப்பிட்லாம். இந்த மாரி தண்ணிய தொட்டு எடுக்கும்போது, நம்மளுக்கு களி பெர்ஃபெக்ட்டா வந்துரும். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல்ல நல்ல தண்ணி ஊத்திட்டு, அத போட்டிங்கன்னா, மார்னிங் போட்டிங்கன்னா, நைட்டு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடும். ஸோ, இதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு. இதுக்கு முதல்ல கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா. அதுக்கப்புறமா முந்திரி, வரமிளகாய் போட்டு கொஞ்சமா ஆயில் ஊத்தி நல்லா வறுத்துக்கலாம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சைட் பை சைடு நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, ராகிய போட்டு மிக்ஸ் பண்ணுற டைமில் ஈஸியாயிடும். இதிலே கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம். எண்ணெய் வந்து தேவையான அளவு நீங்க ஊத்திக்கலாம். இதுக்கெல்லாம் நான் எண்ணெய் ரொம்ப குறைவா தான் ஊத்தியிருக்கேன். ஸோ, இப்போ தேங்காய் வந்து ஒரு 6 கீத்து, கொஞ்சமா உப்பு. இதையும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இது வந்து மிக்ஸியில போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிடலாம். இத வந்து இந்த கிரேவியோட பேஸ்ன்னு சொல்லுவோம். குக்கர்ல தான் பண்ண போறோம் கிரேவி. இதில எண்ணெய், கடுகு, சோம்பெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இல்ல சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதிலேயே உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 காம்பினேஷனுமே பெஸ்ட்டான ஸ்ட்ராங் போன்ஸ்க்கு நல்லது. உங்களுக்கு ராகி களியா இருக்கட்டும், இந்த சிக்கன் குழம்பா இருக்கட்டும். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதுவுமே வந்து சாஃப்ட்டா வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸ்போர்ட்ஸில இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா இத குடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன். சிக்கன் பிடிக்காதவங்க, நீங்க வந்து உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மஷ்ரூம், பன்னீர், அதுக்கப்புறம் சோயா, சிக்பி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து கரம் மசாலா தேவையே இல்ல. தேவைப்பட்டா நீங்க போடலாம். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் கலர் மாறும் உங்களுக்கு. இதிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு நீங்க ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். களியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பஞ்சு போல ரெடி ஆயிருக்கும். ஸோ, நீங்க வெயிட் லாஸ்ன்னு போம்போது கண்டிப்பா சாப்பிடலாம். ஸோ, இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. கர்நாடகால மொச்சக்கொட்டையிலயும் பண்ணுவாங்க.